இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஸோ கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலையா, ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டனை மல்டிமீட்டர் மூலிமா ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டரை வச்சு இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது வித் மல்டிமீட்டர். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கங்க, ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் எடுத்துக்கங்க. ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டனில் 2 லீட் இருக்கும். ஓகே, 2 லீடு. மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 லீடில் பாருங்கள், கண்டினியூட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓப்பனில் வந்தால் ஓகே, ஓப்பனில் வந்தால் ஓகே ஓப்பனில் வந்துச்சுன்னா ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஓகே. ஆனால் இப்படி கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இப்போ ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து நார்மல் கண்டிஷனில் ஓப்பனில் தான் இருக்கணும். ஓப்பனில் இருக்குது. ஆனால் இது வந்து இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் புஷ் பட்டன் கரெக்டாக தான் இருக்கணும், கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இன்னொரு செக் பண்ணேன். என்ன பண்ணால் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் கண்டினியூட்டி செக் பண்ணுறப்ப க்ளோஸ் கண்டினியூட்டி வரணும். ஓகே, க்ளோஸ் ஆகணும். அதான் கண்டினியூட்டி வரணும். வந்துச்சுன்னா தான் அந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை நீங்கள் நார்மல் கண்டிஷனில் செக் பண்ணுறீங்க, ஓப்பன் வந்துருச்சு, கரெக்டாக தான் இருக்குது, என்ஓ தானே, ஸ்டார்ட் புஷ் பட்டன் என்ஓ தானே, ஓப்பனில் தானே வருது, டேரெக்டாக யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, மறுபடியும் ஹோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி ஹோல்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டினியூட்டி செக் பண்ணுறப்ப கண்டினியூட்டி வந்தால் தான் நீங்கள் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது மல்டிமீட்டர். ஓகே, இன்னொன்று என்னன்னா ஒரு சிங்கிள் பேஸ் வோல்டேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ் மட்டும் ஒரு மல்டிமீட்டரில் வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செகண்ட் மெத்தட் என்னென்னா மல்டிமீட்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு 230 வோல்ட்டில் ஃபேஸ் மட்டும் எடுத்து ஸ்டார்ட் நார்மலில் ப்ரெஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் புஷ் பட்டனோட ஒரு எண்டில் ஃபேஸ் கொடுத்துட்றீங்க. அடுத்த எண்டில் டெஸ்டர் வச்சு பாருங்கள். லைன் வருதான்னு பாருங்கள். லைன் வரலைன்னா நார்மல் கண்டிஷனில் ஓப்பன் தான் காட்டணும். லைன் வரலைன்னா ஓகே. ஆனால் இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணணும். பேஸை கொடுத்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு டெஸ்டரில் வச்சா இன்னொரு ரீலில் வந்து லைட் எரிக்கணும். லைட் எரிஞ்சுன்னா ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு மெத்தட் எப்படின்னா டெஸ்ட் லேம்ப். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது நான் பார்த்தேன். அதை வச்சுக்கிட்டேன். சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் மூலிமா இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையானு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, டெஸ்ட் லேம்ப் மூலியமாக ஒரு ரெண்டு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஒரு ரெண்டும், இன்னொரு ரெண்டு டேரெக்டாக டெஸ்ட் லேம்பை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நார்மல் டெஸ்ட் லேம்ப்லேருந்து 2 லீடை கொண்டு வந்து ஸ்டார்ட் பட்டனோட 2 லீடரை கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரெஸ் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு இந்த 2 லீடர் கனெக்ட் பண்ணிட்டீங்களா, ஸ்டார்ட் பட்டனோட கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நார்மல் கண்டிஷனில் லைட் எரியக்கூடாது. ஓகே, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறப்ப லைட் எரியணும். நார்மல் கண்டிஷனில் ஓப்பனில் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் ப்ரெஸ் பண்ணுறப்ப லைட் எரியணும். நார்மலில் லைட் எரியக்கூடாது, ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியணும். இப்படி கரெக்டாக லைட் எரிஞ்சுன்னா இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். ஓகே, இது மாதிரி ஸ்டார்ட் புஷ் பட்டனை வந்து 3 விதமாக செக் பண்ணலாம். உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்தால் நான் சொன்ன மாதிரி கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணலாம். இல்லை டெஸ்டர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ஃபேஸ் மட்டும் ஒரு லைனில் கொடுத்து இன்னொரு ரெண்டில் வந்து டெஸ்டரை வச்சு செக் பண்ணலாம். ஓகே, இன்னொரு மெத்தட் சீரியஸ் லேம்ப். ஓகே, சீரியஸ் லேம்ப் கனெக்ஷன் நான் சொன்னேன்ல. அது மூலிமா நீங்கள் வந்து சீரியஸ் லேம்ப் மூலியமாகவும் அந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஓகே, இது மாதிரி 3 விதமாக நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, செக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, இது ஸ்டார்ட் புஷ் பட்டன். அதுவே ஸ்டாப் புஷ் பட்டன். ஓகே, ஸ்டாப் புஷ் பட்டன் நார்மலாக வந்து என்சி. ஓகே, க்ளோஸ்டு கண்டிஷனில் தான் இருக்கும். சேம் இதே மாதிரி தான் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மூலியமாக நார்மலாக செக் பண்ணுறப்ப கண்டினியூட்டி வரணும். ஓகே, ஏன்னா ஸ்டாப் புஷ் பட்டன் என்சி. ஓகே, நார்மல் கண்டிஷனில் அது க்ளோஸ்டு கண்டிஷன் இருக்கும். மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் கண்டினியூட்டி செக் பண்ணுறப்ப கண்டினியூட்டி வரணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டில் வைக்கும்போது ஓப்பன் காட்டணும். ஓப்பன் காட்டி நார்மல் கண்டிஷனில் கண்டினியூட்டி வரணும்.
அதுவே ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணும்போது ஸோ ஓப்பனில் காட்டணும். ஸோ ஓப்பனில் காட்டுச்சுன்னா ஸோ ஸ்டாப் புஷ் பட்டன் ஓகே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இன்னொன்று வந்து டெஸ்டர் சேம் அதே தான். நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு எண்டில் வந்து ஃபேஸ் கொடுத்துட்றீங்க, இன்னொரு 2 டெஸ்ட்டில் செக் பண்ணும்போது லைட் எரியணும். அதுவே ப்ரெஸ் பண்ணும்போது லைட் வந்து எரியக்கூடாது டெஸ்டரில். இது செகண்டு. 3வது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீரிஸ் லேம்ப் கனெக்ஷன். ஓகே, நார்மல் கண்டிஷனில் வந்து நீங்கள் சீரிஸ் லேம்ப் மூலிமா அந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ஸோ சீரிஸ் லேம்ப் கனெக்ஷன் மூலிமா செக் பண்ணுறப்ப நார்மல் கண்டிஷனில் ஸோ லைட் எரியும். நீங்கள் ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப லைட்டு வந்து ஆஃப் ஆகணும். ஓகே ஆஃப் ஆகணும். ஸோ இது மாதிரி தான் ஸ்டார்ட் புஷ் பட்டனும் இந்த 3 விதமாக செக் பண்ணலாம். ஸ்டாப் புஷ் பட்டனும் 3 விதமாக செக் பண்ணலாம். ஓகே.